கடை விருத்தியான கடை தான், ஆனா தொழில்ல மனம் திருப்தி இல்லை. இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டம், கடன்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னொரு ஸ்தாபனம் வைக்கணும்னு ஆசைப்பட்டதும் நின்று இருக்கிறதையும் கூட இப்போ வச்சிருப்போமா வச்சிருக்க மாட்டோமாங்கிற சந்தேகம் உள்ளத்துல. உங்ககிட்ட வேலை பார்த்தவங்களே உனக்கு விசுவாசமா நடக்கலடா, இதெல்லாம் நடந்து போச்சு. அதனால இப்போ ஏகப்பட்ட பணங்கள் நஷ்டமா இருக்கு, லோன்கள்லாம் கிடக்கு. இவைகளெல்லாம் மாற்றி உங்களை நான் வளர்க்கணும், அவ்வளோதான விஷயம். வேற என்னப்பா வேணும்? கால் ஒன்று வா, நான் காப்பாத்துறேன். வெற்றிமாலகுடி என் பிள்ளைக்கு, என் செல்லத்துக்கு, கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க. கருப்பசாமிய கொஞ்சம் என்னை நினைச்சுக்கோ அப்பா. இந்தா மகனே, கடனை தீர்த்து ஒளிமயமா வாழ வச்சு தரேன். இந்தா செல்வத்தை அள்ளி தந்திருக்கேன், நல்லா இன்னையிலிருந்து தலைத்து ஓங்குவாய். இந்தா இந்த கனி உன்னை வாழ வைக்கும். இந்தாம்மா எந்தி மகளே, உன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட உனக்கு கவலை இல்லை, இந்த கடத்தை பற்றி கவலை. உடல்நிலையை காப்பாற்றி தரேன், கடத்தை மீட்டி தரேன். ஐஸ்வர்யமா இருங்க. இந்தா உன் பிள்ளை டாக்டராக படிக்கக்கூடிய பாக்கிய உடையவள். வாங்க, நல்லாரு, சந்தோஷமா இரு, வெற்றி அடைந்து வாங்க. சிந்தாம சிதறாம கொண்டு போய் எல்லாத்தையும் வயிறார சாப்பிடுங்க, மனசார நிம்மதியா இருங்க. அதே சிவபெருமான் வராரு. சிவன் கோயில் இருக்கா? அவர்தான் தலையாயமான தெய்வம். 2.25 ஆண்டுகள் முதுகெலும்பு, புஜம் போன்ற இடங்கள் வலி எடுத்து படுத்தா எந்திக்க முடியாத குறைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமை உறுதியாயிடுது. அதில் ஆபத்து வராதுன்னு உத்தரவாயிடுது. தைரியமாக செயல்படலாம், வீணாக மனக்குழப்பம் வேண்டாம். உன் பிள்ளைக்கு திருமண விஷயம் தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுறது அனைத்தும் நடக்கும். ஜெயிச்சு தரேன். அவன் இஷ்டத்துக்கு யார்ட்டையும் போய் மாட்டாமல் காப்பாற்றி தரேன். காலில் விழுத்துவான். காலில் 2 தானே, காலில் விழுந்து சரியா போயிடும். உண்மை தானே, சாமியை கும்பிட கூட எல்லாம் நல்லா இருக்குது. என்ன இவ்வளவுதானா? வா எனக்கா இந்தா 1.5 வருஷம் ஆகும். வீடு வாசல் பெருகி மாளிகையா வாழ வெற்றியாக்கி தரேன். ஆப்ரேஷன் இருக்கு, அறுவை சிகிச்சை உண்டு, ஆபத்து இல்லை. போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. என் இல்லற வாழ்க்கை சம்பந்தமா எனக்கு வேதனை இருக்கு ஐயா. இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக எனக்கு வேதனை இருக்கு. கணவன் மனைவி வாழ்க்கையில வேதனை இருக்கு. அதை எனக்கு சீர்திருத்தி தரணும் கேட்டது யாரு? கணவன் மனைவி வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்கு, எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேட்டது யாருப்பா? வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. வராங்களா? வராங்களா? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? யார் கூட இருக்காரு? உன் கூட இன்னும் வரல. காலில் வந்துட்டு வா. நீங்கள் எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் உங்களை கண்டுபிடிச்சி நான் தூக்கிறதும் இல்லை. அதுதான் கருப்பசாமின்னு அர்த்தம். சரியா? நீ காலில் விட முடியாது. உனக்கு யார் பிள்ளையா? பார்த்தா இவ பேர் என்ன? குட்டி பிள்ளை பேர். வெரி குட். சொந்த ஊர்? வாமா வாமா, பக்கத்தில் வாங்க. திருப்பூர்னு சொன்னோன்னு எந்திக்கலையா? சரி வா, கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு பார்ப்போம். முருகப்பெருமான் வாரார, இஷ்ட தெய்வமா? இன்னொரு தரம் கும்பிடு. அம்மா யார் நீ? நாகதேவதை. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். மாரியம்மனுடைய அருணும் முருகப்பெருமானுடைய கருணையும் இருக்கு. ஆனால் உன் வீட்டுக்காரருடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவன் உன் பக்கத்தில் மன திருப்தி இல்லை. அவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ நாளான்னு கேட்டேன். இந்த குழந்தை உன் வயிற்றுல 7வது மாதமாக இருக்கும் பொழுதே கோணக்கலப்பையை சாத்திட்டான். இதான் உண்மை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. உடனே அவ உள்ளத்துல ஒரு கேள்வி,
என்ன கேள்வி? என் புருத்த மனசு நல்ல மனசு தான். யாரோ அவனை குழப்பி அவன் மனசை மாத்தி என் பக்கத்துல இருந்து பிரிச்சுட்டாங்க ஐயா அப்படி உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா? இது என்னதுன்னு கேட்டேன். யார் ஒருவன் அதிகமாக யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தப்பு செய்தார் வெளியே தெரியாது. திரிகடுகம்னு ஒரு நூல் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி 3 மருந்து. காய்தல், உபத்தல், வெறுத்தல். அதாவது வெறுப்பு, விருப்பு, நடுநிலை. 3 விதமான குணங்களை கொண்டவன் மனிதன். ஒருத்தரை காரணம் இல்லாம வெறுத்து வச்சிருந்தோம்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் நமக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? காரணம் இல்லாம ஒருத்தனை வெறுத்து வச்சிருந்தோம்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் நமக்கு தெரியாது. எந்த ஒரு காரணமும் இல்லாம நல்லவன்னு உள்ளத்தால ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா அவன் பண்ணத வஞ்சனையும் நமக்கு தெரியாது ஐயா. இரண்டுக்கு இடையில நடுநிலையோட ஒருத்தன் உட்கார்ந்துட்டோம்னா கரெக்டான காரணத்தை கண்டுபிடித்து மனிதனை சீர்தூக்கி பார்த்துருவான். ஆனா நீ சரணாகதி ஆயிட்ட, அவனுக்கு பூர்ணமான நம்பிக்கை வச்சுட்ட. ஆனா அவன் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான்? திருநாமம் போட்டு உட்கார்ந்துருக்கான். அவனுடைய மனதை திருத்தி புள்ள ஊட்டியோட உங்களை வாழ வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வா. கால என்னமா செய்யணும்? உன் வீட்டுக்காரர் உன் கூட சேர்த்து சந்தோஷமா வாழ வச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? உனக்கு வேணும். கண்ண மூடு. பிப்ரவரி மாதம் உனக்கு வேலை கிடைக்கும். சந்தோஷமா இரு. வேலை கிடைச்ச பிறகு அவன் என் கூட இருக்கணும்னு நினைக்கியா, இல்லாட்டி நீ அவன் கூட இருக்கணும்னு நினைக்கியா? அப்படியா? எங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு தான் வந்துருதியா அப்படின்னு அவன் சொல்லுவான். சேர்ந்து தானே இருப்பியா? போறியா? இன்னைக்கு ஆமான்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுத்தனா உன்னை நான் தான் செவிட்டு அடிப்பேன். நான் உங்களை சேர்த்து வச்சுட்டேன். போ, நல்லா இருக்கு, புண்ணியமாயிரு. அடுத்து பேசுவோம். இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு? நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு இந்தா சம்பளம் பிடிச்சுக்கா. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? என்னப்பா வழக்கு? கண்ணுக்கு நீ ஒரு அண்ணாச்சி, உங்களுக்கு என்ன கேசு? அவர் சரியா சொல்லல. என்னன்னு கேளுங்க. கால் வந்துட்டோங்க. நீங்க கணவன் மனைவி பிரிவு யாருக்கு? வாங்க உள்ள உட்காருங்க. முத்து மாரியம்மனுக்கு திருநாள. மாரியம்மா எங்க இருக்கா? உங்க ஊர் எல்லையில இருக்கா. சரிண்ணா? கால் வந்துட்டாங்க. வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் வீட்டுக்குள்ள ஒரு நாகதேவதை வருது. நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கேட்பேன். ஆனால் அந்த அதிர்வரைகள் வந்ததிலிருந்து உன் சொத்து சொந்தமான பிரச்சனையும், உறவினர்களுக்குள்ளே பகையும், ஒரு பக்கத்து கால் வீக்கம் வலிகளும் ஏற்பட்டது உண்டு. இதுல மாந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமா அப்படி ஒரு சந்தேகம் நடந்திருக்கிறது. அதுல ஒரு சில அடையாளங்கள் ஒரு காலத்தில் கிடைத்தது உண்டு. கால் ஒன்றாங்க. கேஸ் போட்டு நடங்க. அப்ப எனக்கு
இந்த வழக்குல உங்களுக்கு தேவையான உரிமையை வாங்கி தந்துருந்தேன். 2 பேரும் குழப்பத்துக்குரியவங்களா இருப்பாங்க. அவங்க மனநிலைகளை மாற்றி உங்களை ஒற்றுமையா சேகரித்து வச்சிருந்தேன். 2 பேருடைய உதவியில நீங்க ஜெயிச்சிருவீங்க. பக்கத்துல வா. கண்ணம்புடி பையன் தந்துருந்தேன். ஏன் பேர் வைப்பியா? மாற மாட்டீங்க. உன் மகன் மாறிட்டாம்னா கண்ண முடிச்சா இந்த கனியை மரம். ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகவும் ஆம்பளை பையன் பிறப்பான். இந்த விளக்குல வெற்றியை தாரேன். இந்தாப்பா கடனை தீர்த்து தாரேன். நல்லா வா மகளே, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளைம்மா? வாங்க, நீங்களும் வாங்க. வாங்கல இப்ப என்ன, வாங்க. உனக்கு என்ன பிள்ளைம்மா? உடல்நிலை ஊத்திக்காங்க. வாங்க ஏக்கா, நீ வா. என்ன பிள்ளை உனக்கு? உங்களுக்கு என்ன? என்ன பிள்ளைக்கு? எனக்கு காது கேட்காதுங்க. உங்களுக்கும் கேட்காது. அவங்க இருங்க, நான் பிறகு கூப்பிட்டேன். என்னால் கத்ததுக்கு ஆவி இல்லை. சரி, பிற பேச. ஆமாம், எல்லாம் அந்த செவ்வாவால் வருது. என்ன காலில் ஒழுங்கா விடலை. கால் சாமி கும்பிட்டாங்க. பக்கத்தில் பார்க்குறேன். என்ன நீங்கள் இருக்கீங்க? 1 2 3 4 5 6 7. கற்பராயன் சாமி வராரு. எங்க இருக்காரு? தோட்டத்துக்குள்ள. அந்த தோட்டத்தை பத்தி நான் கேட்டேன். போட்டி பொறாமைக்கு உட்பட்ட ஒரு சொத்து. அந்த சாமி இருக்கிற இடத்து பக்கத்துல ஒரு ஓடை. அந்த ஓடை எல்லையில் சிறு நாகத்தின் தேவதையினுடைய சக்தி இவைகள்லாம் இருக்கு. 1 உன் பிள்ளையுடைய மன அலைகளை பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக. என்னப்பா, யார் நீங்க? அப்படியா, சொல்லவா? சரி, நீ இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. ஒரு சாமி வந்திருக்கு, யாருன்னு பார்க்கட்டும். வாமா வா. முனீஸ்வர சாமியும் காளியம்மான வாராங்களே, எங்க இருக்காக? இருக்கிறார். உன் பிள்ளைக்கு மன அலைகளை மாத்தி கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுமா? போதுமில்ல. வைகாசி மாதம் கல்யாணம் நடக்கும். எந்த குழப்பமும் வராது. பணமும் தாரேன், தகுதியான மாப்பிள்ளையும் தாரேன். நீ பார்க்குற மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட வைக்க. போயிட்டு வா. கர்மசாமி, எனக்கு கடன்கள் சம்பந்தமா மனவேதனை இருக்கு, அதை தீர்த்து தாயான்னு கேட்டது யாரு? ஓடக்கூடாத, தப்புலாம். என்னடா கடன்? உன்னுடைய கடன் மாறுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. நீ ஒரு குழப்பவாதி. உன்னுடைய வார்த்தைகள் வீட்டுக்குள்ள ஏலாது. நீ சொல்லுத வார்த்தையை கேட்கறதுக்கு அங்க எந்த நாதியும் இல்லை. ஆனா நீ உன் பிடிவாதத்தை விட்டு வெளியேற மாட்ட. இதனால வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வந்து இப்ப பிரிவும் பிரச்சனையும் நடக்கும். அதுக்கு காரணம் நீ தாமனு உன் வீட்டம்மாவே சொல்லுவா. கால் விட்டு வா. பிள்ளைகளை இணைஞ்சு வாழ வைக்க உன் கடனை தீர்த்து தாரேன். மனத்தை கொஞ்சம் தளர்த்திக்கா. பிடிவாதத்திலிருந்து விடுதலை ஆகும். போ. எஸ். திருப்பூர் எல்லை உடல்நிலை சரியில்லாம வந்தது யாரு? கால் வந்துட்டோமா? என்னடா கண்ணாடி யாரோ அப்புறம் வச்சுட்டு போயிட்டாங்களாம்ல. ஒரு கண் கண்ணாடி இருக்கு, இன்னொரு கண் கண்ணாடியே காணல. பக்கத்துல வா. என்ன செய்யணும் உனக்கு? இவர் யாரு?
உங்க துணைவியாரா? உட்காருங்க. தொடாம உட்காரணும். நான் சொல்லிட்டேன். ஏன் பிள்ளைடா நீ தொடக்கூடாது. நீயும் தொடக்கூடாது. போ கண்ண மூட போய் உள்ள. நான் மிதிக்கிற இடத்த சிந்திச்சுக்கா. கால் வந்துட்டா. நீ உட்காருடா. நீ உட்காருமா. ஐயா கருப்பசாமி, என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்து என்னைய திசை மாற்றி ஆட்டிக்கிட்டு இருக்கு. இதுவரை தெரியுது, அதுக்கு மேல தெரிய மாட்டுக்கு. புரியுதா? நானே என்னமோ செஞ்சிருவனோன்னு எனக்கு பயமாவும் இருக்கு. நைட்ல தூக்கம் வர மாட்டுக்கு. ஏதோ ஒரு ஆளு உருவம் தெரியுத மாதிரியே சில சமயத்துல தெரியுது. இது என்னன்னு எனக்கு தெரியலையே. மனப்பிரேமையா அல்லது தீய சக்தியா அல்லது மந்திர தந்திரமா அப்படிங்கிற குழப்பம் உன் மனசுல. உண்மையா? கால் விட்டுவா. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேக்க? என்னடா வேலை பார்க்க? கெட்ட இடத்து வேலையா நல்ல இடத்து வேலையா? புரியுத? தியானம் இருந்திருக்கியா? இல்ல. இது ஒரு ஆத்மாவின் தொடர்பு. இதை மாற்றி உனக்கு தெளிவு பண்ணி தந்துடுறேன், நல்லாக்கி தந்துடுறேன். 3 முறை என்னைய பார்க்க வரணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேர். வெற்றியாகி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு வரும் உத்தரவு சொல்றேன். பக்கத்தில் வாப்பா. இன்னும் பக்கத்தில் வா. நான் வர மாட்டேன், நீ தான் வரணும். நல்லா இரு. காது கேட்காதுக்கா எனக்கு. இதுக்கிட்ட காது கேட்காது. ஏன்னா சொல்லிட்டோம்னா சொன்னது, அதுக்கிட்ட காது கேட்காது. சுவாமியே அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே. தம்பி வா. அடையாளத்துக்கு தொழிலை சொல்லிட்ட. உன் வீட்டுக்காரி எங்கடா இருக்கா? சரி பக்கத்துல வா. கண்ண முடிக்கா. 1.25 ஆண்டுகள் நீ நடத்தக்கூடிய தொழிலில் உனக்கு வருமானம் குறைவும், இடமாற்றம் வேணுமாங்கிற சிந்தனையும் கடன்களும் இப்போ இருக்கு. இந்த தொழில் நமக்கு சரி வருமா வராதாங்கிற சந்தேகமும் மனசுக்குள்ள வந்திருக்கு. அதனால அடிஷனலாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங், என்ன செய்தால் சரி வருங்கிறதுக்காக திட்டம், பணம் இவைகள் வேணும் என்பதற்காக என்னை பார்க்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. யார் பார்த்து அமைதி. அதனால இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன். ஒரு மார்ச் மாதம் 20ஆம் தேதி, மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல இன்னொரு வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சுக்கான். அதுக்கு வேண்டிய பணமும் தரேன், வெற்றியாக்கி தரேன், கடன் படாம காப்பாத்துறேன். வேற என்ன வேணும்? இந்தாடா வாங்கிக்கடா. நல்லா இருக்கா? என்ன பிரச்சனைடா? ஒரு பாட்டு பிடிச்ச கவனிச்சியாடா? என்ன கவனிச்ச? நீ சொல்றதுக்கு கட்டுப்படாதடா உன் வீடு. மனைவிக்கும் உனக்கும் கொஞ்சம் மனவேதனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும், போராட்டங்கள் நடக்கும். ஆனால் அருந்து போகாமல் காப்பாற்றி தரேன், தைரியமா இரு. ஓகேவா? நல்லா இருக்கு. காரணம் இல்லாமல் நான் வாய் திறக்க மாட்டேன், வெற்றியாக்கி தரேன். போ. அதே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. கல்யாணம் முடித்த வாழ்க்கை அமைதி இல்லை என்று சொல்லி வேதனை அடைந்து வந்தது யார்? உன் வீட்டுக்காரருங்க. கால் விட்டுவான். நல்ல கால் விடலையே, சும்மா குறிஞ்சி விளைஞ்சா போதுமா? உள்ளத்தை சாமிக்கு கொடு. பொட்டு வைத்த முகமோ. பக்கத்துல வாங்க. உனக்கு இன்னொரு சகோதரி இருக்காள. நான் உன் கூட பிறந்தவளை ஒன்றும் சொல்லலை. நீ ஒன்றும் உடனே அங்கே போயிடாத. என்ன புரியுதா? என்ன புரியுது?
புரியுதா? கால் நுழைக்கும். ஞாவ் ஞாவ் ஞாவ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உன் கணவனோ இருதார யோகம் உடையவன். உன்னுடைய மனநிலைகளை புரிந்தும் இப்பொழுது பிரிந்தும் இருப்பான். அதனால மீண்டும் அது ஒட்டுமான்னு கேட்டேன். சுட்டமண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாதுன்னு ஒரு கதை வருது. என்னெல்லாம் ஒட்டாது? சுட்டமண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமாப்பா? ஒட்டாது. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதடி முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. அவன் மனசு சரியில்லை. அவன் மனசை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட சேர்த்து வச்சா போதுமா? வேற ஒன்றும் குழப்பம் இல்லையே. கரெக்டாக பார்த்துக்கா. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி. சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே மனநிலைகள் மாறிடும். மனைவி மக்கள்னு தேடி வந்துடுவான். பக்குவப்படுத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். என்னம்மா? சித்திரை மாதம் 20ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆத்திரப்படாமல் வார்த்தைகளை குறைத்துக்கொள். வெள்ளை போட்டை மாற்றிட்டு சிகப்பு போட்டு வை. கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை. ஆமா, என்னது விஷயம்? என்னது அது? அப்படியா? கோயில் விஷயமா? கோயில் விஷயமா யாரோ கேட்டு வந்துருக்காங்களா? என்ன கோயில்பா? என்னடா கோயிலே? என்னது தெய்வ பேர் என்ன? அம்மா அம்மா கால் வந்துட்டு வாம்மா, கால் வந்துட்டு வா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. இந்த பாட்டு என்ன ராகம் சொல்லு பார்ப்போம். உங்க அப்பா தோடியா? தோடியா? இசை கேட்டு எழுந்தோடி வருவாரன்றோ. இது தோடி அதானே? ஆமா. தோடி எத்தனாவது சுரத்தில் தொடங்குதுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன இன்னொரு காலம் இருந்துக்காங்க செல்ல மக்களே. ஏன் அதை புன்னகை ஒரு ஆளுன்னு சொல்ல மாட்டீங்களா? மகடி தான் அப்படி வாசிப்போங்களா? அப்படிதானா? வாங்கப்பா. எப்பா அது கோயிலெலாம் கட்டியாச்சா? ஆமாம். நீங்கள் கட்டினீங்கன்னா 2 தடவை உள்ளே போய் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்குள்ளே போக தயாராக இருக்கீங்கடா? அப்படி ஒரு சம்பவமும் அப்படி ஒரு எதிர்ப்பும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது நீங்க இல்லையா? நான் சொல்றது நீங்க புரிய மாட்டீங்களா? அதனால அந்த எதிர்ப்புகளை மாற்றி வெற்றிகரமாக வைகாசியில கும்பாபிஷேகம் நடத்தாரு. கால் ஒன்றுவான். எழுந்தோடி சாமியாடி யாரு? பெரியப்பா பையன் சாமி ஆடுறார. சும்மா ஆடுறாரா சாமி ஆடுறாராடா? சும்மா ஆடுதாரு. லேசா அழுக்கம் கொடுத்தா உடனே எல்லாரும் அரண்டு போயிடுவான். அது சொல்லதெல்லாம் ஜாமீன் நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலடா. அவனுடைய கோட்பாட்டில் தான் இப்போ இந்த குழப்பமே நடந்திருக்கு. அவனுக்கு தகுந்தாற் போல 4 பேரை கையில் வச்சுக்கிட்டலை தான். இதுதான் பிரச்சனை. போட்டிக்கு எதிரி நீந்தான். புரியுதா? அதனால் எல்லாரும் மனதையும் மாற்றி தெளிவுபடுத்தி தாரேன். பக்கத்தில் தான் வைகாசிக்குள்ளே வெற்றி அடைஞ்சி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். என்னம்மா சேர்த்துருவோம், கவலைப்படாத. கோயிலுக்கு ஒன்று சேருவான், குடும்பத்துக்கு ஒன்று சேர மாட்டான். எதுக்கு ஒன்று சேருவான்? கோயிலுக்கு ஒன்று சேருவான், குடும்பத்துக்கு ஒன்று சேர மாட்டான். தேடாதே, நிறுத்தி வை. பணம் வந்துட்டு நடத்திக்கா. கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? உடல்நிலையை பற்றி கேட்டு வந்தது என்னம்மா? வருக வருக, வாங்க 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 வாங்க.
உங்க எல்லைக்குள்ள போனேன், நான் கருப்பசாமி அங்க இருக்கிறேன். உட்காரு உட்காரு சும்மா உட்காரு உட்காரு உட்காரு. எப்ப நான் சொல்றது உங்களுக்கு எதுவும் புரியுதா? உங்க எல்லையில நான் கருப்பசாமி இருக்கேன். என்ன இந்த பொம்பளைக்கு பேயா அல்லது பிசாசா அல்லது வேற எதுவும் கோளாறானதான கேட்க வந்திருக்கிய? கோளாறு இல்லை, பேய் இல்லை, பிசாசும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த அம்மாவுக்கு வந்து ரத்தம் சம்பந்தமான குறை இருக்கு, அனிமிக் ப்ராப்ளம் இருக்கு ஒன்று. இன்னொன்று கிட்னி சம்பந்தமான பாதிப்பு வரக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. புரியுதா? இதுதான் விவரம். இதில் குணமாக்கி தெளிவாயிருவாங்க, கவலையே பட வேண்டாம். சரியாக 30 நாட்கள் பொறுத்திருந்தால் உஷாரா எந்திரிச்சு என் கோயிலுக்கு தானா நடந்து வருவான். காப்பாற்றித்தாரேன். முன்னூறு ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. ரத்த சோகை சம்பந்தமான ப்ராப்ளம்லாம் இருக்கு. பயப்படக்கூடாது. மனசு அளவுக்கு அவ ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கா, அதெல்லாம் தப்பு. அவங்க கற்பனைக்கு நம்ம பின்னால் போக முடியுமா? முடியுமா? என் மகன் மனநிலைகளை பக்குவப்படுத்தி கொடுத்து கேட்டது வேற. ஆம்பளை பையனுடைய மனசை பக்குவப்படுத்தி கொடு. கருப்பசாமி யார்ப்பா கேட்டு வந்திருக்கா? வாமா இந்தா 30 நாட்களில் தெளிவாக்கி வர வைக்கிறேன். வெற்றி இந்தாப்பா, இந்தா தொழிலை வருத்தி தரேன். இந்தாயா மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? அப்படியா? அதான் போய் உன் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் வராள, அதான் கேட்டேன். ஆமாம், பக்கத்தில் விநாயகரும் இருக்காரு. சரிண்ணா, இன்னொருத்தர் கும்பிட்டுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பகையாயிட்டாங்கப்பா. அதே மாதிரி இப்போ வழக்கு நடக்கணுங்கிற நிலைமையில கொண்டு போய் மாட்டி விட்டுருக்காங்க. இதில் உனக்கு வெற்றியை தந்து உன் பக்கத்தில் குற்றம்னு சொல்லி நிரூபிச்சு தந்தா போதுங்களா? வீட்டில் இருக்க பொம்பளை மேலே ஒரு சாமியுடைய அருள் ஒரு காலத்தில் வந்துச்சு. ஆமாம், ஆனால் இப்போ அந்த அருளுடைய சக்தியும் இல்லை, அந்த கனவு காட்சியும் இல்லை. ஆனாலும் அவளுடைய உடல்நிலைகள் இப்போதைக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் சரியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். உன் கடனையும் தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? கடத்தை தீர்த்துட்டேன், சொத்தை மீட்டிட்டேன். இந்தா கூட வாரம் ஜெயிச்சுக்கா, பக்கத்தில் வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி. யாரோ ஒருத்தி தன் புருஷனை பற்றி கேட்க வந்திருக்காளா? யாருமா? வா தாயி வா. எங்கே இருக்காரு அத்தான்? எங்கே இருக்காரு? உன் கூட இருக்காரா? கால் வந்துட்டு வா. நீ யாருக்கா? மச்சான் வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணுமா? உறுதியா முடிவு எடுத்துருக்கே? சும்மா நான் கேட்கமுங்கிறதுக்காக விடிய காலத்துக்கு உட்காந்துருக்கோம். வெளுன்னு வெளுக்கார வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு எதுவும் திட்டம் போட்டு பேசியாப்ல? உண்மையை தானே சொல்லுத? என் மகா என்கிட்ட ஒன்று பேசுதா, சாமிகிட்ட ஒன்று பேசுதா? கால் வந்துட்டு வா. என்ன கால் வந்துட்டு வா. இப்பயே இல்லையா இப்படி வந்து பிறந்துட்டீங்களே. அப்படியா? 32. அவனுடைய மனத்தை பார்த்தேன். அவனுடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. புரியுதா? உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கு. உறவினர்களால் அவனுடைய மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. அந்த உறவுன்னு சொல்லுதுகளே சாமி, அது நியாயமான உறவா தவறான உறவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உண்மனதுக்குள்ள தோன்று. நியாயமான உறவை ஒரு காலத்தில் கைவிட்டு இப்ப தவறான உறவாக அது விளைஞ்சிருக்கு. அதனால இந்த மனநிலைகளை திருப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தேன். அங்கிருந்து மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அவன் மனசு மாறுவான், மாங்கல்யத்தை தேடுவான் அப்படின்னு உத்தரவுல இருக்கு. சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா.
ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா. என் தாயம்மா. என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு வேற? சேர்த்து வச்சா போதுமா? நீ நீ வருத்தப்படுற, சாமி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்க, குறையத்தானே சொல்லியிருக்காருன்னு உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நான் சொன்னோம்னா நீ ரொம்ப வருத்தப்பட்டு நினைச்சு தான் மூடி மறைச்சி சப்ஜெக்டை மட்டும் நான் பேசியிருக்கேன். ஏம்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சபையில சொல்ல முடியாது. புரியுதா? அதே மாதிரி ரொம்ப வில்லங்கம் பண்ணா உனக்கு எப்படி டைவர்ஸ் கொடுக்கணுமோ அப்படி எனக்கு கொடுக்க முடியும். அதனால உன் கூட நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிடுவேன். நீ உங்க ஆத்தா கூடயே போய் இருந்துக்கா. இதுதான் உண்மை.